2 ராஜாக்கள் 19:3 ஸ்கிரீன்ல போடுறியாப்பா? 2 ராஜாக்கள் 19:3. இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை. இங்கே ஒரு தேவனை சார்ந்திருக்கிற ஒரு ராஜா இருக்கிறார். அவருக்கு எதிரிட்டு பல சத்துருக்கள் வந்து விட்டார்கள். இப்ப இந்த ராஜா சொல்றாரு, இன்னைக்கு நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம், ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறோம். இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணங்களை அனுபவிக்கிற, சிரமங்களை அனுபவிக்கிற ஒரு நாளா இருக்கு. பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, ஆனால் பெறுவதற்கு ஒரு பவர் வேணும். பெறத்துக்கு என்ன வேணும்? ரைட் டைம்ல. இப்போ பிள்ளை வந்து கரெக்டா டெலிவரி டைம் வந்துருச்சு. அதாவது என்னன்னா, ஒரு நல்ல காரியத்தை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரைட் டைம்ல அவங்களுக்கு நடக்கணும், ஆனா நடக்க முடியாதபடி சில தடைகள் வந்து விட்டது. இன்னைக்கு கூட நீங்க யோசிக்கலாம், இந்த டைம்ல இது கரெக்டா முடிஞ்சிடும், முடிகிற நேரத்தில் செக் வச்ச மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்துடும் பாருங்களேன். முடிகிற நேரத்தில், நடக்க வேண்டிய நேரத்தில், ஆக வேண்டிய நேரத்தில் அப்படி வந்துடும் பாருங்களேன். பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, ரிலீஸ் பண்றதுக்கு என்ன இல்லை? பவர் இல்லை, பலன் இல்லை, ஆற்றல் இல்லை. ஃபுல்லா நீங்க வாஸ்து பாருங்க, அந்த தேவ மனுஷன் தேவ பிரசன்னத்துல வந்து விழுறான். தேவ சமூகத்துல மொத்தமா தன்னை அர்ப்பணிக்கிறான். அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தேவ வல்லம் அவனுக்குள் ஊடுருவி பாய ஆரம்பிக்குது. ஊடுருவி பாய ஆரம்பிச்ச உடனே சத்துருக்கள், எதிரிட்டு வந்தவர்கள், விரோதிகள் வந்த வழியே ஆண்டவர் திருப்பி அமைச்சு சத்துருக்களை ஒண்ணுமில்லாம செய்ய வச்சு, தேவாதி தேவன் தேவ சமூகத்தின் வல்லமையை பெற்றவனை பலப்படுத்தி அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை தேவாதி தேவன் ஏற்படுத்தினார். அதான் தேவனுடைய செயல்கள். வேத புஸ்தகம் ஒரு கதை புஸ்தகம் அல்ல, என் வாழ்க்கை புஸ்தகம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு. நடந்து கரெக்டா முடிகிற நேரத்துல ஏதாச்சும் பாருங்க, நல்லா சமைப்பாங்க பாருங்க. கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, உப்பை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருவாங்க. நல்லா பண்ணும், பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு அந்த சட்டியில் செய்யும் பொழுதே, ஆமாம், கரண்டிலேருந்து எடுத்து கையில் ஊற்றி நக்கி 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 காரம் கரெக்டு, புளிப்பு கரெக்டு, எல்லாம் கரெக்டு, உப்பும் கரெக்டு தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் போட்டால் டேஸ்ட்டாக வரன்ட்டு போடுவாங்க பாருங்க, குப்புன்னு தூக்கிறோம். அப்படி ஆயிரும் பாருங்களேன். அது மாதிரி ஆயிடுச்சான் பாருங்க. எல்லாம் செஞ்சு சந்தோஷம் இல்லாமல் போயிடும் பாருங்க. அதுக்கப்புறம் நாடாது இவ்வளோ சிறப்பாக பண்ணோம், ஆனால் கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சு. அது மாதிரி வாழ்வில் பல சம்பவங்கள் நிகழ்ந்து விடுகிறது பாருங்க. இந்த தேவதாசர் என்ன பண்றார்? தேவ பிரசனத்தில் வல்லமையை எடுக்கிறார், தேவ பிரசனத்தின் மகிமை எடுக்கிறார், தேவ பிரசனத்தின் நிறைவை எடுக்கிறார். தேவ வல்லமையை நாட நாட, தேவ பிரசனத்தின் மகிமையை தேட தேட, தேவ சமூகத்தினுடைய மகத்துவத்தை அவர் அனுபவிக்க அனுபவிக்க, இவர் ஒன்றும் பண்ணல, பிரசன்ஸுக்கு தான் போறாரு. பிரசன்ஸ் பிசாசை துரத்துகிறது, எதிரிகளை துரத்துகிறது, சத்ருவின் கிரிகளை காலி பண்ணுகிறது, எதிரிட்டு வருகிற எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் பண்ணுகிறது. சொல்றேன், உனக்கிலிருந்து தேவ வல்லமை புறப்பட்டு பாய ஆரம்பிக்கும். எபேசியரின் ஆக்கியோன் எழுதுகிறார், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. அந்த பலன் எங்க? நமக்குள்ள இருந்தா தானே அந்த பலன் வரும். அந்த பலத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ளதான் ஒவ்வொரு முறை ஆராதிக்கும் பொழுதெல்லாம், பிரைஸ் பண்ணும் பொழுதெல்லாம், துதிக்கும் பொழுதெல்லாம், ஸ்தோத்திரிக்கும் பொழுதெல்லாம் அந்த பிரசன்னம் நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. பூமி அனைத்திலும் உம்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உம்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உம்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உம்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்கு தானே. துதிகன எல்லா புகழும் சொல்வோம், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்
பரலோக ராஜாவே, இந்த வானம் நாமத்தை தட்டுமே. நீர் பரிசுத்தர். நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி, இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை, கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. ஓலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட, கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. சொல்லலாம், பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஓ, இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் நாமத்தை, ஓ நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஓய்வின்றி ஆராதனை, இடைவிடாத ஜெபம், இடைவிடாத ஆராதனை, இடைவிடாத ஆராதனை, இடைவிடாத ஜெபம், இடைவிடாத ஆராதனை, இடைவிடாத ஜெபம், இடைவிடாத நன்மையை உனக்கு கொண்டு வந்து கொண்டே இருக்கும். இடைவிடாத சத்துவம், இடைவிடாத வல்லமை, இடைவிடாத மகிமை, இடைவிடாத உதவிகள். இடைவிடாத நன்மைகள், இடைவெளியே இல்லாத நன்மைகள். அப்ப நம்ம கிட்ட இருந்து இடைவிடாத துதிகள், இடைவிடாத ஜெபங்கள், இடைவிடாத ஆராதனைகள் இது வந்துகிட்டே இருக்கணும் பாருங்க நம்ம லைஃப்ல. இப்ப இடைவிடவே கூடாதுன்னா அது எப்படி சாத்தியமாகும்? மனதெல்லாம் நன்றிகள். நான் சொல்றேன், உங்க ஹார்ட் ரொம்ப, நான் சொல்றேன், கருணையா மாறிடும். அட்டாக்லாம் வரவே வராது. ஏன்னா ஃபுல்லா கிரேஸ் தான் இருக்கும் அங்க. உன் நரம்பெல்லாம் கிருபை, உன் எலும்பெல்லாம் கிருபை, உன் தசையெல்லாம் கிருபை, உன் ரத்த குழாயெல்லாம் கிருபை, உன் லங்ஸ் எல்லாம் கிருபை, உன் கிட்னி எல்லாம் கிருபை. ஏன்னா இந்த உறுப்பெல்லாம் அங்கிருந்து வந்த உறுப்பு இதெல்லாம். ஆமா, இது எங்கிருந்து வந்தது? ஆமா, ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த உறுப்பு இல்லை இதெல்லாம். ஃபாரின்ல இருந்து வந்த உறுப்பு இல்லை, அமெரிக்கால இருந்து வந்த உறுப்பு அல்ல, அமெரிக்காவில இருந்து வந்த உறுப்பு இல்ல, படைத்தவரிடத்திலிருந்து வந்த உறுப்புகள். இது படைத்தவருக்கு கீழ்ப்படுகிற உறுப்புகள், படைத்தவருக்கு கட்டுப்படும். படைத்தவருடைய கட்டுப்பாட்டுக்குள் அது இயங்கும். எல்லாமே அப்படிதான். காற்றை பார்த்து சொல்ற சுப், அமைதியா இருக்கு. கடலை பார்த்து சொல்றார், கம்முன்னு ஆயிருது. அல்லேலூயா. நீங்க சொல்லி பாருங்க, வீட்டுல போயிட்டு உங்க புருஷன்கிட்ட சொல்லி பாருங்க. ஏற்கனவே சும்மா தான் இருக்கிறாரு, பேச மாட்டுறாரு, உம்முன்னு இருக்கிறாரு. இன்னும் நீங்க சொல்லி பிள்ளைங்கள்ட்ட சொல்லி பாருங்க, சுப்புன்னு பாருங்க, அது சப்புன்னும். ஆனா இயற்கை கட்டுப்படுது பாருங்க அவருக்கு. சொன்ன உடனே குவைட் ஆயிடுது, அமைதியாயிடுது. ஏன்? இந்த இயற்கை, இந்த செயற்கை, இந்த உடல் உறுப்பு எல்லாம் அங்கிருந்து டிராவல் பண்ணி வந்ததுதான். கண்களால் காண்கின்ற உண்டாக்கப்பட்ட வைகள் எல்லாம் தானாய் உண்டாவனவைகள் அல்ல, தேவனால் உண்டானவைகள். காணாத உலகத்திலிருந்து காண்கின்ற உலகத்திற்கு டிராவல் பண்ணி வந்தவைகள். அது கீழ்ப்படி ஆரம்பிக்கும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? முழுசா முழுசா முழுக்க முழுக்க தேவ பிரசன்னத்துக்கு நீங்க இடம் கொடுக்க, தேவ மகிமைக்கு இடம் கொடுக்க, ஃபுல்லா கிருபைகள் பாயுது பாருங்க. உங்களுக்குள்ள தேவ மகிமை பாயுது பாருங்க, தேவ பிரசன்னம் பாயுது பாருங்க. அப்ப நான் சொல்றேன், எரிச்சலுக்கு இடமே கூடாதீர்கள். எரிச்சல், நான் சொல்றது பின்னாடி பிசாசு வேலை செய்யறான். கோபங்கள், அதுக்கு பின்னாடி பிசாசு வேலை செய்யறான். பழிவாங்கும் உணர்வுகள். ஏன்னா இந்த ஏரியாவுக்குள்ள எல்லாம் பிசாசு வேலை செய்வான் பாருங்க.
அழகா கொடுத்துட்டு நம்மை பலவீனப்படுத்துவதற்கு 1000 தந்திர ஆலோசனைகளை அவன் மேற்கொள்ளுகிறவனாயிருக்கிறான். அதனால்தான் பைபிள் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? அல்லேலூயா. ஆமா, சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசுகளை துரத்துவது எப்படி அப்படின்னா என்ன, அது ஏது? இன்னைக்கு நமக்கு தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அதான் உபவாச ஜபத்துக்கு நான் ஒரு டைட்டில் அதான் வச்சிருந்தேன். பிசாசுகளை துரத்துவது, தீய வல்லமைகளை துரத்துவது எப்படி. ஏன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே போதும் பாருங்களேன். இது உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலக மீட்புக்காக நான் ரத்தம் சிந்த போகிறேன், உலக மீட்புக்காக நான் ஜீவனையே கொடுக்க போகிறேன். பேதுரு என்ன பண்ணாராம்? கடிந்து கொண்டாராம். பேதுரு இயேசுவையே கடிந்து கொண்டாராம். அப்படிலாம் நீங்க செய்யக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. இயேசு உடனே என்ன சொன்னார்? அப்பால போ சாத்தானே, பின்னால போ சாத்தானே, முன்னால வா பேதுரு அப்படின்னாராம். ஆண்டவர் பேதுருவுக்கு எதிரானவர் அல்ல, பேதுருவினுடைய எண்ணங்களுக்கு எதிரானவர். அப்ப நீங்க பிசாசை போய் வெளியே போய் தேடிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அல்லேலூயா. எண்ணங்களின் மூலமாக, சிந்தையின் மூலமாக, நினைவுகள் மூலமாக வந்து நம்மை அறியாமலே நம்மை தாக்கி கொண்டிருக்கக்கூடிய பொல்லாத வல்லமைகளை நம்ம என்ன பண்ணோம்? துரத்த பழக வேணும். அல்லேலூயா. ஆமா, வெற்றி பாருங்க, நிச்சயமான ஒரு வெற்றி நம்முடைய வாழ்வில் சாத்தியமாகும். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் லூக்கா சுவிசேஷ புஸ்தகம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 82வது பக்கம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சில மகத்துவமான சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. அந்த சத்தியத்தை அறிய 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 நான் சொல்லுகிறேன் தெய்வ பிள்ளைகளை, சத்தியத்தை அறிகிற அறிவு ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்தும். எத்தனை பேர் அதை நம்ம ஸ்ட்ராங்கா உறுதியா நம்ம நம்புறோம்? சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு ஒரு பெரிய ஒரு அபாரமான விடுதலையை நம்முடைய வாழ்க்கையிலே, அது நிறைவான ரகத்திலே அது நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆமென் சொல்றவங்க அல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு. நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய். இயேசு மாமிச உடலை கொண்ட ஒரு பாத்திரமாக இங்கே இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு பாத்திரமா இருக்கிறார். அந்த பாத்திரத்துக்குள்ள என்ன பண்றாருன்னா, அந்த பாண்டத்துக்குள், மாம்சீக பாண்டத்துக்குள், வாழ்க்கைக்குள் எதை வேண்டுமானாலும் போட்டு நிரப்பிக் கொள்ளலாம். வீட்டில் பிளாஸ்டிக் ஜாரு, ஸ்டீல் ஜாரு இதெல்லாம் வச்சிருப்போம் பாருங்க. என்ன வேணா போட்டுக்கலாம். தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம், எண்ணெயை ஊற்றி வச்சுக்கலாம், அரிசியை போட்டு வச்சுக்கலாம், பருப்பு போட்டு வச்சுக்கலாம். நம்ம விருப்பம்தான். இல்லைன்னா கூட என்ன பண்ணலாம், ரோட்ல இருக்கக்கூடிய மண்ணை கூட போட்டு வச்சுக்கலாம். வச்சுக்கலாமா? முடியுமா? கல், ரோட்டு ஓரமா இருக்க கல்லை கூட போட்டு வச்சுக்கலாம். இந்த மாடுங்கள்லாம் போட்டுட்டு போதே, அது கூட முடியுமா? முடியாதுங்களா? முடியும். எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். என்ன வேணாலும் அது பாத்திரம். ஆனா சூஸ் பண்றோம், எதை வைக்கணுமோ அதை வைக்கிறோம். கெட்டு போனதை கூட வச்சுக்கலாம், வைக்கிறது இல்லை. தரமானவைகளை, சுகாதாரமானவைகளை, சத்தானவைகளை, அவசியமானவைகளை எடுத்து வைத்துக் கொள்கிறோம். அதுபோலவே தன் பாத்திரமாகிய மாம்ச சரீரத்திற்குள், அப்பதான் ஞானஸ்தானம் பெற்று அவர் கரையேறி வராரு. வந்த உடனே அவர் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியினால் தன்னை நிறைத்துக் கொள்ளுகிறார். நான் சொல்லுகிறேன், உங்கள் மாம்சம் என்னும் இந்த பாண்டத்தை இதுக்குள்ள எதையோ போட்டு நிரப்பிக்காதீங்க. அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்தால் நிரப்பப்படுங்கள், ஆவியானவருடைய வல்லமையால் நிரப்பப்படுங்கள். நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலேயே உங்களுடைய மிகப்பெரிய சொத்து நீங்க கழுத்துல போட்டிருக்கக்கூடிய நகை கிடையாது, நீங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய காசு பணமும் கிடையாது. இந்த உலகத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து, அல்லேலூயா, அல்லேலூயாவா,
உங்க சொந்த உடம்புங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்திலேயே எனக்கு ஒரு பெரிய சொத்து. சொல்லுங்க, எனக்கு பெரிய சொத்து. நிமிர்ந்து உட்கார்ந்து சொல்லுங்க, இந்த உடம்பு தான். இந்த உடம்பு இல்லாம நீங்க என்ன சர்ச்சுக்கு வர முடியுமா? இந்த உடம்பு இல்லாம முழங்கால் படியிட முடியுமா? இந்த உடம்பு இல்லாம கரங்களை உயர்த்த முடியுமா? இந்த உடம்பு இல்லாம உழைக்க முடியுமா? சாப்பிட முடியுமா? இல்லற வாழ்வில் ஈடுபட முடியுமா? இது எத்தனை மேன்மையானது தெரியுமா? உங்கள் உடல் அற்புதமானது, அற்புதமான சொத்து. பக்கத்துல பார்த்து சொல்லு, இந்த உடம்பு அவ்வளவு பெரிய அற்புதமான சொத்து. உனக்கு தெரிய மாட்டேங்குது, இதை நல்லா வச்சுக்க மாட்டேங்கிற. ஆமா, கண்டதை உள்ள போட்டு டால்டாவா உள்ள போட்டு என்னென்னையோத்தையோ போட்டு நாசம் பண்ணி வச்சிருக்கிற இந்த உடம்ப பாழ் பண்ணி வச்சிருக்கிறோம். சொல்றேன், உங்கள் உடல் மிகப்பெரிய சொத்து என் அன்பான பிள்ளைகளே. கண்டிப்பா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒருவேளை சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தெரியாது பாருங்க, போக போக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ இந்த உடலை பலப்படுத்த வலுப்படுத்த 1000 விஷயம் இருக்கலாம். ஆனா தரமான விஷயம் பரிசுத்தாவின் வல்லமையால் நிரப்பிக் கொள்வது. பவுல் ஆக்கியோன் எழுதுகிறார், மதுபான வெறி கொள்ளாமல் அதனால் நிறையாமல் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அதனால் நிரப்பிக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான வாழ்க்கை அதன் மூலம் இருக்கிறது. தீய விஷயத்தினால் நிரப்பிக் கொள்ளாமல், மோசமான காரியத்தால் நிரப்பிக் கொள்ளாமல், உங்கள் மனம், உங்கள் உணர்வு, உங்கள் சிந்தை, உங்கள் உடல் இது முழுவதும் தேவ வல்லமையால் நிரப்பப்பட இடம் கொடுக்க நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். 2 கரங்களை உயர்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்போம், பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்போம், பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்போம், பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்போம், பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்போம். நல்ல கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்போம், என்னை நிரப்போம். சொல்லுங்க, நான் ஆவியானவருடைய வல்லமையால் நிரப்பப்படட்டும். சொல்லுங்க, நான் ஆவியானவருடைய மகிமையால நிரப்பப்படட்டும், நான் ஆவியானவருடைய பிரசன்னத்தாலே நிரப்பப்படட்டும், ஆவியானவருடைய வார்த்தையால் என் கண்கள், சொல்லுங்க, என்னுடைய மனம், என் உணர்வு, என் சிந்தனை, என் நினைவு, என் இருதயம், என் முழுமையும் ஒட்டுமொத்தமா ஆவியானவருடைய வல்லமையால் நிரப்பப்படட்டும். ஆண்டவர், என்னுடைய யோசனைகளுக்குள்ளாக, என் நினைவுகளுக்குள்ளாக, என் மனங்களுக்குள்ளாக ஆவியானவருடைய வல்லமை 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 வல்லமை. நீங்க அனுதினமும் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கணும். பல இடங்களில் நம்ம டிராவல் பண்றோம், பலரோடு நம்ம பழகுறோம், பல வகையான யோசனைகள் இருக்கு. இப்போ நமக்கு சோசியல் மீடியா வந்துருச்சு, பல விஷயங்களை நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம். இவைகள் நம்முடைய உடலுக்குள், மனதிற்குள் புகுந்து அதனுடைய தீய தாக்கத்தை நமக்குள் ஏற்படுத்தி விடக்கூடாது.